மதுரையில் மாநாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய சூழலில் எந்த மாதிரி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? குறிப்பாக கோவை மாவட்டத்து தெற்கு மாவட்ட செயலாளரும் மேடை ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகியுமான விக்னேஷ் நம்மளன் இருக்கார். அவரோட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம். மாநாட்டு பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? வரக்கூடிய தொண்டர்களும் பெண்களும் பாதுகாப்பாக செல்வதற்கு எந்த மாதிரி பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்களும் இன்னைக்கே மாநாடு ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமானதாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இன்னைக்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களோட பாதுகாப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கர்ப்பிணி பெண்களும் முதியவர்கள் குழந்தைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அதை மீறியும் சில பேர் வரதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தனியாக வாலண்டியர்ஸ் எங்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை ஒரு குழு அமைச்சு அவங்கள ரொம்ப பத்திரமா கூப்பிட்டு உட்கார வைக்கணும். இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், அவங்களுக்கு தண்ணி வசதி வேணுமா, ஸ்நாக்ஸ் வேணுமா, எது இருந்தாலும் அவங்களுக்கு உடனுக்குடன் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அது போக கை குழந்தையோட வந்திருக்கிறவங்க தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பு ஒவ்வொருத்தரையும் பார்த்து தன்னோட வீட்டு விசேஷத்துக்கு எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து கவனிச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த மாநாட்டையே எங்களோட குடும்ப விழாக்கு வர ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக நினைச்சு பாதுகாத்துட்டு வரோம். இதே மாதிரி இப்போ பல்வேறு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைப்பீங்க? ஏன்னா கடந்த முறை விக்கிரவாண்டியில் தள்ளுமுழு ஏற்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மாநாடு 6 மணிக்கு திட்டமிட்டிருந்தாங்க, ஆனால் 4 மணிக்கே தளபதி விஜய் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படிங்கிறப்ப இந்த மாநாடை எப்படி திட்டமிட்டிருக்கீங்க? போன மாநாடு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை பயன்படுத்தி தான் இந்த மாநாட்டை ஆரம்பத்திலேருந்தே ஒவ்வொரு விஷயமா திட்டமிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது கூட்டங்கள் வரும். ஏன்னா மாபெரும் தலைவர்கள் வரும்போது கூட்டங்கள் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரும். அதுதான் வரலாறு. கட்டாயம் அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் வரும். ஆனா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி அவங்கள பாதுகாத்து கொண்டு போறதுக்கு தான் இப்ப நாங்க வாலண்டியர்ஸா குழு 5000 வாலண்டியர்ஸ் தமிழக வெற்றி கழக வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அது போக காவல்துறையில இருக்கிறாங்க, பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வராங்க அப்படின்னா, அவங்க வரவங்களை பாதுகாப்பா கட்டுக்கோப்பா போன தடவை மாதிரி டிராபிக் ஆகாம அவங்க ஒவ்வொரு வெஹிக்கிளும் நீங்க பார்க்கிங்கோட டிசைனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளும் நீங்க ஆப்போசிட்ல தான் நிக்கணும். வெளியே வரும்போது அதே ஈஸியா வெளியே வந்துக்கணும். அந்த மாதிரி தான் பார்க்கிங்கும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடா இருக்கும். எந்த ஒரு சின்ன ஒரு சிக்கலும் வந்துடாது. அதை நாங்கள் நம்புறோம். இப்படி பணிகள் விரிவா நடைபெற்றிருக்கு. ஆனா 25ஆம் தேதி நடைபெற வேண்டிய மாநாடானது 21ஆம் தேதி நடைபெறும் சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வந்தது. அதுக்கான பணிகள் இப்ப முடிவு வந்துருச்சு. ஆனா ஒரு 100 அடி கொடிக்கம்பம் இப்ப விழுந்து ஒரு விபத்து ஆயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? 25ஆம் தேதி தான் மாநாடு நடத்தணும் அப்படிங்கறத நாங்க விருப்பப்பட்டோம். பட் காவல்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த 2 நாள் விநாயகர் சதுர்த்தி வரனால காவலர்கள் பெரும் பணி சுமைக்கு ஆளாயிருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த சூழல்ல தான் நாங்கள் 21ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அந்த தேதி அந்த 4 நாளில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே பணிகள் ரொம்ப ஸ்பீடாகவும் சிறப்பாகவும் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கொடிக்கம்பம் சொன்னீங்க, அது எதிர்பாராத ஒரு விபத்து தான். அந்த கிரேனில் ஒரு 4 பெல்ட் போட்டிருக்கணும், அவங்க ஒரு பெல்ட்டில் அவங்க தூக்கிட்டாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில். அது விபத்து தான். பட் இருந்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, அது யாரு மேலேயும் விழுகலை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. விபத்து ஏற்படுறது இயற்கை தானே. இப்போ மாநாட்டுக்கான இவ்வளவு பணி வேகமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை ஒரு இலக்கு இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டமாகவும், நீங்களாம் ஒரு அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் உங்களை சுட்டி காமிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, எங்கள் அண்ணன் சைடில் தான் பார்க்குறோம். அதாவது இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன் 1வது படிக்கிற பையன் என்னன்னா விமர்சனம் பண்ணுவான். இப்போ அந்த காலேஜ் படிக்கிற பையன் அந்த 1வது படிக்கிற பையன்கிட்ட சண்டைக்கு போனான்னா, அந்த 1வது படிக்கிற பையனுக்கு தான் பெரிய ஆளான நம்மளே ஒரு விளம்பரம் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு, தன்னோட கட்சியை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு பேசுறவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா பத்தாது. ஸோ யாருக்கு பதில் சொல்லணும், யாரோட விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது இருக்கு. அது எங்க தலைவர் கரெக்டா அதுல இருக்காரு. அதை நினைச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமும் படுறோம். ஏன்னா நம்மளை தலைவர் போன மாநாட்டில் சொன்ன மாதிரி தான், நம்மளை ட்ரோல் பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு நான் பதில் சொன்னோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும். அதை வச்சுட்டு மறுபடியும் எல்லாருமே போய் அவங்க கிட்ட என்னங்க உங்களை இப்படி சொல்லிட்டாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த விளம்பரத்துக்கு அரசியல் பண்றவங்க மத்தியில நாங்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு வந்திருக்கோம். ஸோ அது எங்களுக்கு தேவையும் இல்லை. மைக்கை பிடிச்சி எல்லாரும் செய்தியாளர்கிட்ட பேசி தான் ஒரு ஊடக வெளிச்சம் வேணுங்கிற இடத்துல நாங்கள் இல்லை. நீங்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்திரிகையில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 நாளாக உங்கள் சேனலில் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்காவது எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு
அந்த அப்படி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி எங்களை காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது தேவை, பாவம் இல்லை, அப்புறம் அவங்கள அரசியல் பண்ணணும்ல, இந்த மாதிரி எங்களை ஏதாவது சொல்லி அவங்க வளர்த்திக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒன்று, உங்ககிட்ட இருக்கவங்கள அந்த கூட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆரோக்கியமான ஒரு முடிவை பாருங்க. ஏன்னா அங்கிருந்து எல்லாம் கலைஞ்சு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சில பேர் கூட முன்னாடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவருடைய ஸ்பீச் என்னவா இருக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட? ஏன்னா வந்து 2026 தேர்தல் இலக்கு தான் இந்த 2வது மாநில மாநாடு, என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் தளபதி பார்க்குறதே எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். பட் ஆனால் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் நிறையா செயல்பாட்டு முறைகளை தளபதி சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்னும் என்னென்ன பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி போகணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறத தளபதி சொல்லுவார்னு நினைக்கிறோம். இன்னொன்று, ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயத்தை நாளைக்கு தளபதி சொல்ல போறாரு. அது நிச்சயமா இந்த தமிழக அரசியல்லையே ஒரு பெரிய மாற்றமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா, தளபதி பேசணும் அப்படிங்கறதுக்காக பேச மாட்டாரு. நீங்க நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படியே அவரே சொல்லியிருக்கிறாரு, நமக்கு இந்த கத்தி பேசுறது, சத்தமா பேசுறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா எங்களோட பாலிசி என்னன்னா, நல்லது பேசணும், நல்லவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். அதனால நாளைக்கு நடக்க போற மாநாடு 2026 தேர்தலை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமா அமைய போற மாநாடா இருக்கும். தேர்தல் அரசியல் என அனைத்தையும் மையமாக கொண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல கோவை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்வாகி வந்து விக்னேஷ் தெரிவித்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தலை வந்து நாங்கள் எப்படி சந்திக்கிறோம், மக்களை எப்படி அணுக வேண்டும், எங்களுடைய கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த மாநாடு அமையும் என்பதை தெரிவித்திருக்கார். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.